ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா? எஸ் லார்ட். கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா? கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா? எஸ் லார்டாவே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா? அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். எழுந்தருள். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா? கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். எழுந்தருளும். துதியும் கனமும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா? கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா? எஸ் லார்ட். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா? எஸ் லார்ட். கர்த்தாவே, அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே.
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை Yes, Lord. துதிப்பதால். Oh, yes. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா இங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். Yes, Lord. கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம், Yes, Lord. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. Yes, Lord. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமே, நம்ம தெய்வம் போல உலகத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. எஸ், ஆமென். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவா இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறார். அவருக்கு நிகரானவர் அவர் மாத்திரமே. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. எஸ், 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 உம்மை துதிக்கிறோம். எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா. அங்கே வாழ்கிறேன்,
உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென் அல்லேலூயா ஆமென். நல்ல கரங்க தட்டலாமா? துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் சொல்லாமா உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் இப்பொழுது துதிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய வீடு ஒரு பரலோகமாய் மாறும். நாம கர்த்தர் இருக்கிற இடத்துல மாம்சத்துக்கு காரியமே இல்லை, மாம்சத்துக்கு வேலையே இல்லை. கர்த்தர் இருக்கிற இடத்துல விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஓ துதிக்கும் போது தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். ஓ துதிக்கும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சத்துருக்களுக்குள்ள ஒரு குருட்டாட்டம் உண்டாகும். தங்களை தாங்களே மாய்த்து கொள்வார்கள். ஓ சீச நாம துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொல்லலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சொல்லலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி நித்திய புயங்க உன்னாதாரமே ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்க உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்க ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்க ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டாம் தூய தேவன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டாம் தூய தேவன்பே. ஒவ்வொரு தயை காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்க உன்னாதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே. உன்னாதாரமே. கனக பாதை காரிருளில்
கிருபையாலே காருண்யத்தாலே எடுத்து கொண்டாம் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டாம் தூய தேவ அன்பே. தேவனாந்தரத்தில் தயை காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவன் நித்திய புயங்க உன்னாதாரமே. ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவன் நித்திய புயங்கள் உன்னாதார. கானக பாதை கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவன் நித்திய புயங்க உன்னாதாரமே. ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவர் நித்திய புயங்கள் நாதா. வறண்ட வாழ்க்கையே வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவர் நித்திய Yes, Lord. புயங்கள் உன்னாதாரமே. ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனாதி தேவன் உன்னாடை கலமே அவர் நித்திய புயங்கள் உன்னாத. கிருபை கூர்ந்து கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னாடி கிளம்பி அவர் நித்திய புயங்க உன்னாதாரமே. ஆனாதி தேவன் முன்னாடி கிளம்பி அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கனக தட்டலாமா? அனாதி தேவன் அவர் என்றென்றைக்கும் உள்ளவர். காலங்கள் மாறி போகும், எல்லாமே காண்கிறேன், எல்லாமே மாறி போகும். மாறாதவரா இருக்கிறார். கர்த்தரோ மாறாதவரா இருக்கிறார். ஹalleluya. நன்றி நன்றர் கை தட்டலாமா? ஆமென். ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை நம்புகிறவர்கள் அப்படியே இருப்பார்கள். ஓ ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கலமே அவர் நித்திய புயல் உன்னாதாரமே. ஆனாதி
அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. எஸ் லார்ட், ஆண்டவரே நீர் அநாதி தேவனப்பா. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லப்பா. நீர் தீர்க்க ஆயுசுள்ளவரப்பா, நீண்ட ஆயுள் உள்ளவர். நீர் நீண்ட ஆயுள் உள்ளவரப்பா. மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும், தூர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் கூறல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் கூறல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்வான், உருக்கமாய் வந்து உதவி செய்வான். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பு அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பு அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தாயை செய்பவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தாயை செய்பவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரென்றோம், புனிதனுக்கு நீர் புனிதரென்றோம். புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடு. சொல்லமா? கர்த்தாவே, வாயத்திறந்து எல்லாம் வாயத்திறந்து. உம்மில் அன்பு கூர்ந்து. கர்த்தாவே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு தயை செய்பவனுக்கு, தாயை செய்பவனுக்கு நீ தாய உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். தாயை செய்பவனுக்கு நீ தாய உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. உம்மாலே சேனைக்குள், உம்மாலே ஓ சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஓ மதில் தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன். உம்மால் ஓர் மதில் தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சத காலமும் ஜெயம் எடுப்பேன், சத காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு
சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே என் பலனே, அன்பு ரட்சனை கேடகம் எனக்கு தந்தேன், ரட்சனை கேடகம் எனக்கு தந்தேன், உமது கரம் என்னை உயர்த்தும், ரட்சனை கேடகம் எனக்கு தந்தேன், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரே அல்லாஹ் தேவனில்லை, கர்த்தரே அல்லாஹ் தேவனில்லை, அவரே எந்தன் கண்மலையே, அவரே எந்தன் கண்மலையே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே Yes, Lord. உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே. Yes, Lord. அன்பு பலத்தினால் என்னை இடைக்கட்டி, பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வை எனக்கு தந்து, நீதியின் சால்வை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஓர் மதில் தாண்டுவேன், உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஓர் மதில் தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், ஆமென், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் அன்பு கூர்ந்திடுவேன். அவதான் நமக்கு பலனா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலனை அடைந்து, புது பலனை அடைந்து, கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து உயர 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 எழும்புவார்கள். அவர் ஓடினால் இலைப்பட மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஜீசஸ் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதில் தாண்டுவேன். எல்லாம் விசுவாசமா, உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஓர் மதில் தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலமும் ஜெயம், சதா காலம் வெற்றி பெறுவேன்,
சதா காலமும் ஜெயம் பெறுவேன். கர்த்தாவே என் பலனே, அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, அன்பு உம்மாலே சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஓர் மதில் தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஓர் மதில் தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். சதா காலம் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என் Yes, Lord. உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். எல்லாம் கரங்க தட்டலாமா? அல்லேலூயா. நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன் சொல்லலாமா? நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன் சொல்லலாமா? நான் தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிப்பேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. நான் தேவனால் பிறந்தவன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஒரு மதில் தாண்டுவேன். அல்லேலூயா. நீரே அவருடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் சொல்லலாமா? உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. நான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். ஆலே உம்மாலே ஒரு மதில் தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே ஓர் மதிலை தாண்டுவேன். சத்துருவை Yes. நான் தொடர்ந்திடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்து சதா காலமும் சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தாவே Yes. மேல் அன்பு. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னா நீங்கள் உலகத்தார் கிடையாது. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் சொல்லலாமா? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிப்பேன். உலகத்தை ஜெயிப்பேன். உலகத்தை ஜெயிப்பேன். தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் சொல்லலாமா? தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எங்களை ஒப்புடுக்கிறோமப்பா இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க தேவனால் பிறந்தவர்கள். ஆண்டவரே, தேவனுடைய வித்து எங்களுக்குள் தரித்திருக்க சொல்லலாமா? தேவனுடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்தவன்.
ஓ ஹalleluya. உலகத்தில் எத்தனை உபத்திரம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் திடன் கொள்வேன், நான் திடன் கொள்வேன், நான் திடன் கொள்வேன். இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஹalleluya. ஒப்புடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆவியானவர் நீர் நடத்த முடியாது விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நீரே இந்த நாள் இடைப்பட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பிடுவீராக. இயேசுவின் நாம் உங்கள் திவ்ய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. எல்லா பலவீனம் மறைந்து தேவ பலன் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆவியான கிரீஸ் எப்படியா செபிக்கிறப்பா. இந்த நாள் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் தாழ்த்து ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே,
அல்லேலூயா. தெய்வத்து உண்டு என்றும் அவர் என்ன பண்ண தேர்வுகளுக்கு நன்மை தருக என்பது என்ன பண்ணோம், நம்ம நம்பணும். ஆமென். ஓகே, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 1:16-18 எடுத்துக்கொள்ளலாமா? ரோமர் 1 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசம் என்ற முதல்ல பார்க்கலாம். எப்படி விசுவாசம் வேலை செய்யுது அப்படின்னா, முதல்ல நம்மளாம் ஆண்டவர் அறியாத புறஜாதி மக்களா நம்ம என்ன பண்ணோம் இருந்தோம். இயேசு என்பது யார் நமக்கு என்ன பண்ண தெரியல. கல்லையும் மனையும் வணையும் கொன்றதும், சிலர் என்ன பண்ணாங்க மாதா பின்னல் வந்தாங்க, சில இந்துக்கள்னு வந்தாங்க. இப்படி நிறைய பேர் என்ன பண்ணாங்க அந்நிய பின்னணியில இருந்து என்ன பண்ண வரும்போது, இதை 16 பார்க்கும்போது அங்க சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்பட முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்க எவனும். இப்போ யூதரா இருந்தாங்க, பின் கிரேக்கர்களா இருந்தாங்க. இயேசு என்ன பண்ண அறியாம இருந்தாங்க. ஆனா விசுவாசி எவனும் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவபலம். என்ன தேவபலம் இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம சுவிசேஷத்தை கேட்டு 17 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பா என்று எழுதுகிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் பண்ணாரு, இயேசுதான் தெய்வம், அவர்தான் ரட்சகர், அவரே விடுதலை கிடையாது, அவர் நீங்க வணங்கினீங்கன்னா உங்க நன்மை உண்டாகும், வாழ்க்கை பிரச்சனைகளை மாற ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு தேவனை பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறாரு. உங்க சாபத்திற்காக உங்க பாவத்திற்காக இயேசு உலகத்துல மறுத்திருக்கிறாரு. அவர் மரித்து உங்களுக்காக உயிர் தந்துக்கிறாரு. ஆனா நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நீங்க நம்பும் போது உங்க பாவம் கழுவப்படுகிறது. இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குது. அது மாத்திரமல்ல, பரலோகத்துல போகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பூலோகத்திலும் உங்க நன்மை கிடைக்குது. என்ன பண்ணும், சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ணும், ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காக சாபத்திற்காக மரித்தார். நீங்க பாவம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுமந்தபடியினால் நீங்க என்ன ரட்சிக்கப்பட்டீங்க. உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் மாறி போய் தேசம் தெய்வம் என்பதை என்ன பண்ண வாங்கினால் நீங்க அறிக்கை பண்ணி நீங்க சொல்லும் போது ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணா 18 பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? பார்க்கலாமா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது. நீங்கள் மத்த ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, சத்தியத்தை சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க, இயேசுவை என்ன பண்ணீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. இதுதான் நார்மல், அதாவது அடித்தளமான விசுவாசம். இதுதான் பேசிக்கான விசுவாசம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதால எல்லாரும் சொல்லப்பட்டாங்க. ஆனா எல்லாரும் என்ன ஏற்றுக்கொள்ளல. ஒரு சிலர் தான் என்ன பண்ண இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசித்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா இதை நீங்க மத்தவங்க சொல்ல வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணாங்க, எழுதி வைத்துக்கிறாரு. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது ஸ்டேஜ் என்ன கேட்டேன், முதல்ல இயேசு அறியாமல் இருந்தோம், இயேசு ஏற்றுக்கொண்டோம், வாய் திறந்து பேசணும், ரட்சிக்கப்பட்டோம். மூன்றாவது, இயேசு அறியாத மக்களுக்கு அவர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நாம் அதை அடக்கி வைக்க கூடாது. எதை? சுவிசேஷத்தை, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்க கூடாது. அப்படி அடக்கி வைத்தா நம்ம அநியாயம் பண்றோம். ஏனென்றால் மற்றவங்க அநியாயம் பண்ணாம அவர்களுடைய தன்னலம் பார்க்க உங்ககிட்ட சொல்லி நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. இப்போது நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் என்ன சொல்லணும். மற்றவங்க சொன்னதால் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நல்ல விஷயங்கள். நீங்க எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க, அந்த சுவிசேஷத்தை அடக்கி வைக்க கூடாது. நீங்க அடக்கி வைத்தால் அது உங்களுக்கு கேடு, அது உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு அது தீமையானதை நம்ம என்ன பண்ண உங்களுக்கு கொடுக்குதுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. தேவ கோபம் என்ன பண்ண பெறப்படுதான். ஏன்றால் மற்றவங்க சொல்லி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அதாவது ஒரு இடத்துல சாப்பாடுங்க ரொம்ப பசியா இருக்கீங்க, மத்தவங்க ஒருத்தர் என்ன பண்ண சொல்றான், எப்பா அங்க சாப்பாடு போடுறாங்கப்பா, நீங்க என்ன பண்ண சொல்றான், நீங்க போய் என்ன பண்ணுங்க, சாப்பாடுலாம் சாப்பிட்டுறீங்க.
நீங்க வழியில போகும் வேற ஒருத்தர் சொல்றான், என்ன சொல்றான், ரொம்ப சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு அங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கிறான். நீங்க என்ன பண்ணும், சொல்லணும். நீங்க சாப்பாடு தர வேணும் அவசியம் இல்லை. நாங்க இது மாதிரி தான் இருந்தோம், ஒருத்தவங்க வந்து அங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க என்ன பண்ண போய் சாப்பாடு சாப்பிட்டு நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். நீங்க வயல்ல போகும்போது அங்க ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாம என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு பார்க்காம போகிறதுனா தேவோட கோபம் உங்க மேல வருமா? அதே மாதிரிதான் நீங்க என்ன அவங்க எழுப்பி ஆண்டப்பா நான் இப்படிதான் இருந்தேன்ப்பா, அவங்க சொன்னாங்க அங்க போய் சாப்பாடு போடுறாங்க, நீங்க அங்க போய் சாப்பாடு சாப்பிடுங்க, இது பேர் தான் சுவிசேஷம். அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லல அப்படின்னா, இவன் அங்கேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றப்பழி எங்க தான் சுமரும், உங்க மேலதான் சுமரும்ன்றார். அல்லேலூயா. அதால சுவிசேஷத்தை அடக்கி வைக்க கூடாது. ஏன்னா அவங்க அடக்கி வைத்திருந்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்படல, என்றோ மரித்து மண்ணோடு மண்ணா மக்கி போயிருப்பீங்க, இல்ல என்றோ இறந்து போயிருப்போம், ஏதோ ஆயிருக்கும் வாழ்க்கை. இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு போகும் நரகத்துக்கு போயிருப்பீங்க. ஆனா அவர்கள் சுயநலம் பார்க்காமல் ஆண்டவர் தான் ரட்சகர் உங்களுக்கு சொன்னதால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் என்ன பண்ண, சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ண சொல்ல வேண்டும், சத்தியத்தை நீங்க என்ன பண்ண மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லாதவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வருதான். நீ சுயநலவாதியா இருக்காதீங்கப்பா, நீ மற்றவங்க நன்மையான காரியங்கள் என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணும் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நீதிமானாக்க பட்டு விட்டோம். நீதிமான் பிழைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. இங்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டு நீதிமானாய் மாறிட்டீங்க. நீதிமான் யார் இப்போ? நம்ம தான். யார்தான்? யார்தான்? பக்கத்துக்கு நீதிமான் நீங்க எல்லாம் கேளுங்க. நீதிமானா? நீதிமானா சொல்றாங்க, எல்லா மானையும் பார்த்திருக்கேன், கவரிமான் பார்த்திருக்கேன், வெள்ளமான் பார்த்திருக்கேன், புள்ளிமான் பார்த்திருக்கேன். ஆனா நீதிமான என்ன பண்ணலான்னு பார்க்கல. பக்கத்துல பாருங்க, அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. இவரா? நீங்க அவரே தான் நீதிமான். அல்லேலூயா. அப்போ நீதிமானா இருக்கீங்க. இந்த நீதிமான் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவை? என்ன போட்டுருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதான் மார்ட்டின் லூதர் கிங் படிக்கும் போது இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ண, ஒரு பெரிய ஒரு புரோட்டஸ்டன்ட் பண்ணார் அவர் ஆர்சிக்கு விரோதமாக. அதான் வந்து புரோட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மதமே என்ன பண்ண ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம். பைபிள் படிக்கும் போது இந்த வார்த்தையை தான் அவருக்கு என்ன பண்ணுச்சு, நீதிமான் பிழைப்பதற்கு நீங்க வந்து போய் ஃபாதர் கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு தான் நீதிமான் பிழைக்க மாட்டான், இதை தொடர்ந்து என்ன பண்ணும் மாலையை உருட்டா நீங்க பழக்க மாட்டாங்க, இல்ல வந்து பெரிய ஆலயத்துக்கு நீங்க சில காசுகளை கொடுத்து வந்து சீட்டுகளை நீங்க காணிக்க நீங்க வந்து சபை கொடுத்தீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல, பாவ மன்னிப்பு சீட்டுனால உங்க பாவம் கழுவப்படாது. நீங்க வந்து பாவ மன்னிப்பை போய் அங்க போய் சொல்றதால, ஃபாதர்கிட்ட சொல்றதால உங்க பாவம் கழுவப்படாது. நீங்க செய்யற தர்ம காரியங்கள் எதனா உங்களை கழுவப்படாது சொல்லி மிகப்பெரிய புரோட்டஸ்டன்ட் எதிர்ப்பை என்ன பண்ணாரு மார்ட்டின் லூதர் கிங் ஆரம்பித்தார் இந்த வசனத்து மூலமாக தான். அப்ப என்ன சொல்ற, நீதிமான் எப்படி பிழைப்பானா? எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினால்தான் பிழைப்பான தவிர நீங்க சொல்லுகிற இந்த உலகத்துடைய காரியத்தினால பிழைக்க மாட்டான். அப்ப நீங்க பிழைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு மிக மிக அவசியமானது என்னது? விசுவாசம். அல்லேலூயா. எபிரேயர் 11 அதிகாரம் 1-4 நாம் எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, முடிஞ்சாச்சு. அது அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். ஓகே, இங்கே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. விசுவாசம் என்னன்னா, நீங்க வந்து ஒன்ன பாக்குறீங்க, அது பொருள் அங்க இருக்குது அப்படி சொல்றது, அது நம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு பொருள் அங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு, டிவி இருக்குதா, இந்த டிவி இங்க இருக்குன்னு சொல்றது என்ன பண்ணல பெரிய விஷயம் இல்ல.
ஆனா இங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லும் போது நீங்க ஆண்டவரை பார்க்கல, ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு விசுவாசிக்கு பார்த்தீங்களா, அதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பணும் தேவன் இருக்கிறாரு, அவர் நம்புறவங்களுக்கு எல்லா தேவன் சுகத்தை கொடுக்கிறாரு, அவர் நன்மையை தருகிறாரு, அவர் யாருக்கும் என்ன பண்ணது, யாரும் தீமை செய்யறது இல்ல, நன்மை தான் கொடுக்கிறாரு, அவர் காண்கிறவர், என்னோட கூட இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிறாரு, என் நேரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இது நீங்க சொல்லுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப தேவனை பார்க்கல, என்ன பண்றீங்க, நீங்க நம்புறீங்க. ஓகே, கடவுளர் இருக்கிறாருங்க, என் மத்தியில இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, என் வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து மாத்தி போடுவாரு. ஆனா கஷ்டங்கள் அப்படியே இருக்கு. கஷ்டங்கள் அப்படியே இருந்தாலும் நிச்சயமாவே கஷ்டங்கள்லாம் மாறி போகும். என் பிரச்சனை எல்லாம் மாத்தும். ஏனென்றால் என் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? மற்ற தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கல்களா இருக்குது. அவங்க இருக்கிறாங்களே, அவங்களாம் கல்லுகளா இருக்கலாம். ஆனா என் தேவன் உயிரோடு என்னோட வாசமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை இங்க கண்களை காண்பிக்க முடியும், கற்கள் என்ன பண்ண காண்பிக்க முடியும். ஆனா நம் தெய்வத்தை கற்களை காண்பிக்க முடியாது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு கடவுள். அல்லேலூயா. அந்த வாழ்ந்து கொண்ட கடவுள் என் பிரச்சனையை மாத்துவாரு, என் துக்கத்தை மாத்துவாரு, என் வியாதியை மாத்துவாரு. நான் இப்ப இருக்க போறதுல என் நம்பிக்கை கர்த்தர் தான் அப்படின்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ, அல்லேலூயா, அதான் போட்டிருக்கு. அந்த நம்பப்பட உறுதிதான் விசுவாசம். ஆமென். அது மாத்திரமல்ல, மூன்றாவது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே நாம் பார்க்கிற உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அதாவது இது நம்ம இது இருக்கு வச்சுக்கிறேன், பேப்பர் வெயிட். இது உருவாக்க என்ன தேவை? ரப்பர் தேவை. ரப்பர்ல செஞ்சிருக்குது ரப்பர். இந்த இது செய்யறதுக்கு என்ன தேவை? மரம் தேவை. இதெல்லாம் நீங்க பார்க்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு இதுக்கெல்லாம் இது பேப்பர்னா மரத்தை வரைச்சி கூழாக்கி பேப்பர் ஆக்கியிருக்காங்க. இதை பார்ப்பது எல்லாமே ஏதோ ஒரு பொருள் இருந்து ஒரு பொருள் தான் உருவாயிச்சு. இதாங்க போட்டிருக்கு. நீங்க பார்க்கிறதெல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. ஒன்றிருந்து ஒண்ணு படைக்கல. ஒரு சேர் வேணும்னா ஒரு மரத்தை விட்டு சேரை உருவாக்கிடலாம். வேற ஒரு பொருள் வேணும்னா, ஒரு வீடு வேணும்னா ஒரு சிமெண்ட் வச்சு வீடை உருவாக்கிடலாம். ஒரு பொருள் இருந்து ஒரு பொருளை என்ன பண்ண ஆண்டு உருவாக்கல. எப்படி உருவாக்குனார்னா வார்த்தையினால. அல்லேலூயா. அப்போ ஒரு பொருள் இருந்து ஒரு பொருள் உருவாக்குறது ரொம்ப ஈஸி. நம்மகிட்ட இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு, நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு வேண்டிய ஒரு பிளாஸ்டிக் சேர் உருவாக்கிடலாம். நம்மகிட்ட ரப்பர் இருக்கு, அதுக்கு வேண்டிய ஒன்று உருவாக்கிடலாம். நம்மகிட்ட மரக்காய் இருக்கு, அதை கட்டிலோ பீரோவோ ஏதோ உருவாக்கிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி உருவாக்கலையா. உலகத்தை எல்லாவற்றையும் எப்படி படைச்சாருன்னா, அவர் வார்த்தையை கொண்டு படைச்சாரா. வார்த்தை கொண்டு படைக்கும் போது இனி ஒரு பொருள் இல்ல. அவர் காகங்களை படைக்கும் போதோ சிங்கத்தை படைக்கும் போதோ அதுக்கு வேண்டி இனி ஒரு பொருள் இல்ல. அவர் மீனை படைக்கும் போது இனி ஒரு பொருள் இல்ல. மரங்களை படைக்கும் போது இன்னொரு பொருள் இல்ல. அப்போ அவர் என்ன பண்ண எல்லாத்தையுமே அவர் வார்த்தையினால காண எதுவுமே இல்லை. ஆனாலும் வார்த்தை சொல்ல சொல்ல விசுவாசனால இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உருவாகும், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தன்னுடைய எண்ணங்கள்ல சிந்தனையில வார்த்தையினால பேச எல்லாமே என்ன பண்ண உருவானதான். இதான் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் இந்த முந்தானத்து கூட ஒரு பூ வந்தது, என்கிட்ட ஒரு பூ வந்தது. பூ இது பார்த்துருந்தேன். அப்போ கேட்டேன், இப்போ இது இதில் படிச்சது ஒரு மரம் காட்டு, இது கிடைச்சது மரம், இது என்னது பிளாஸ்டிக். ஒரு பூ பின்ன காட்டின பிளாஸ்டிக்னா, வேற ஒன்றத்தை காட்டு என்னப்பா காட்டு ரப்பர்னு காட்டு ரப்பர்ன்ற. பூ இதழ் இருக்க, இது எதில் உருவாக்குனது? எதில் உருவாக்குனது பூ இதழ? என்ன மெட்டீரியல்? அது மெட்டீரியல் இல்ல. நம்ம ஒரு பேனாக்கு பிளாஸ்டிக்கு, மரத்துக்கு இது மரம், இதுக்கெல்லாம் இருக்குது. இந்த பூ என்பது ஒரு மெட்டீரியல் இல்ல. அது ஆண்டவரே அவருடைய வார்த்தையினால ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்கி இருக்கார். அல்லேலூயா. அதே மாதிரிதான்
காணப்படாதவைகளை வைத்துக்கொண்டு காணப்படுகிற என்ன பண்ணுது உலகத்தை உண்டாக்கினாரா, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில காணப்படாத காரியங்களை வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண வார்த்தையினால உருவாக்க முடியும். இது பேர் விசுவாசம். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் உருவாக்க முடியும். அல்லேலூயா. வாழ்க்கை நிம்மதி இல்ல, நிம்மதி உருவாக்கும். நீங்க பேச 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 சொல்ல 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 உங்க வாழ்க்கை என்ன பண்ண உருவாக ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்ன பார்க்கலாம், ஆபேலை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த விசுவாச பட்டியல வரிசையா ஒரு ஆள் பேர் போட்டிருக்கோம். எப்படிலாம் விசுவாசம் செயல்படுத்தினாங்கன்றத நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் ஆண்டு இப்படி உலகத்தை உருவாக்கிட்டு 4வது சொல்றாரு, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆபேல் என்ன பண்றாருன்னா, விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஹல்லேலூயா. இங்க எங்க போகலாம் திருப்பி நாம ஆதியாகமம் 2 அதிகாரம் 3-4 போலாமா? இதுதான் இதான் எடுத்து அவர் பேசுற இடத்துல எப்படி காணிக்கை செலுத்தினான் என்பதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஆதியாகமம் 2 அதிகாரம் 3-4. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருக்கிறபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இதுல ஓகே 4 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம்பா. 4 அதிகாரம் 3-4. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஓகே, போதும். இங்க ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்த காயின் பத்தி என்ன பண்ணோம், ஆபேல் பத்தி இங்க பார்க்கலாம். இங்க விசுவாசத்தினாலே என்ன பண்றாரு, ஆபேல் என்ன பண்றாரு, நல்ல காணிக்கை என்ன பண்றாரு, தேவனுக்கு செலுத்துறாரு. இங்க பார்க்கும்போது இங்க காபேல் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய என்ன பண்றாரு, ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றிலும் அவைகள் கொழுமையானவையில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணியும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப விசுவாசம் நம்ம என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு, கொடுக்க வைக்கும். அல்லேலூயா. அங்க போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்ணாரு, காணிக்கை என்ன பண்ணாரு, செலுத்தினார். இதெல்லாம் பாக்குறோம், எபிரேயர்ல படிச்சோம். ஓகேங்களா. இங்க ஆபேல் என்ன பண்றாருன்னா, தன் மந்தையிலே தலையீற்றையும் அவைகள் கொழுமையானவையும் சிலவற்றை கொண்டு வந்து என்ன பண்ணாரு, தேவ சமூகத்துல கொடுக்கிறாரு. தேவன் நம்மை காப்பதற்கு தலையீற்றாக இயேசுவை கொண்டு கொடுக்கிறார் என்று நிழலாட்டமா தான் நமக்கு வந்து இந்த பலி எல்லாம் என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருக்குது. நிச்சயமா தெரியும், ஆதாம் ஏவாள் நிச்சயமாகவே அந்த காயின் ஆபேல் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாங்க பாவம் செஞ்சோம்ப்பா, பலியை தான் இடணும், பலியின் மூலமாக தான் என்ன பண்ணுவாரு, நம்ம பாவ மன்னிப்பு இருக்குதுன்றது நிச்சயமா என்ன பண்ணுவாரு, ஆதாம் ஏவாள் கண்டிப்பா காயின் ஆபேல் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதோட விஷயம் இல்லை இப்போ. ஓகேங்களா. இப்போ பலி இட வேண்டும் என்றால் நிச்சயமாகவே ஒரு ரத்த பலி தான் என்ன பண்ணும், ஒரு பலி இட வேண்டும் என்று அவங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது 2 பேருக்குமே. ஆனாலும் அதை விட இன்சஸ்ட் பண்ண ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இவன் காணிக்கை இந்த காணிக்கையை கொண்டு கொடுத்தாலும் என்ன அங்கீகரிச்சிருப்பாரு, ஆனா எப்படி கொடுக்கிற முறைதான் நீங்க தப்பாகுது. ஓகே, கண்டிப்பா 2 பேருக்கும் வந்து பலியிடுறதுக்கு ஒரு ஆடையோ மாடையோ மிருகத்தை பலியிடணும்னு காயின் ஆபேலுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, அதோட அண்ணன் பண்ணல விட்டுட்டாரு. சரி, ஓகே, ரைட். அண்ணன் எப்படி கொடுக்கிற பார்க்கும்போது இங்க ஆபேல் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆபேல் காயின் என்ன பண்றாருன்னா, தன் காணிக்கையிலையும் என்ன பண்ணாரு, சிலவற்றை கொண்டு வந்தான். 4 படிக்கலாமா? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், ஆபேல் எப்படி கொடுக்கிறார்னா, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையான என்ன ஒரு 10 பிரிச்சுட்டு அந்த 10ல எது பெஸ்டா இருக்குன்னு பார்த்து அந்த பெஸ்ட் எடுத்து தேவன் மட்டும் கொடுக்கிறாரு. நான் அதுக்கு அப்புறம் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கலனா. 3வது பார்க்கலாம்.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் நிலத்தின் ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான். யாரு? காயின். அப்போ ஆண்டவர், நீ ஃபர்ஸ்ட் பலியை கொடுக்கணும், ஓகே, அதை விட்டு பிரச்சனை இல்லை. நீ கொடுக்கும் எப்படி கொடுக்க, என்ன மனநிலைமையோ நீ கொடுக்கிற, அது தேவனை பண்ண பாக்குறாரு. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கும் போது பெஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆபேல் நினைத்தான். ஆண்டு கொடுக்கும்போது ஏதோ ஏனாத்தானோன்னு கொடுத்தா பரவாயில்ல, ஏதோ கொடுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு கொடுத்தான். யாரு? காயின். அப்போ இரண்டு பேர் மனநிலைமை எப்படி இருக்கு? தனக்கு இருக்க பெஸ்ட கொடுக்கும் போது தேவனை பண்ணவரை ஆஸ்வதிக்கிற ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ நாம் தேவனுக்கு கொடுக்கும் போது தனக்கு இருக்க பெஸ்ட கொடுக்கணும். அல்லேலூயா. அது பணமா இருந்தாலும் சரிதான், நேரமா இருந்தாலும் சரிதான், அது உங்களுடைய எனர்ஜி இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் தேவனுக்கு நீ கொடுக்கும் போதுனா உன் வாழ்க்கையில பெஸ்டா நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை மாத்த நீங்க என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஏனென்றால் இந்த ஆடு மாடு இந்த பயிர்கள்லாம் யாருடையது? காயினுடையது, ஆபேலுடையது. யாருடையது? இதுல தேவனுடையது. இவனுமே பண்ணல, தேவன் கொடுத்து அந்த பலியிலிருந்து எடுத்து தேவனுக்கு என்ன பண்ண கொடுக்கிறார். தேவன் விளைவிச்ச பயிரிலிருந்து எடுத்து தேவனுக்கு கொடுக்கிறார். கடவுளை எடுத்து கடவுளுக்கு கொடுக்கறதுலயே இவ்வளோ என்ன பண்றாங்க இவங்க, இவ்வளோ மோசமான மனநிலைமையோடு என்ன பண்றாங்க, காயின் இருக்கிறான். நான் ஆபேல் அப்படி அல்ல, என் தேவனுக்கு நான் பெஸ்ட கொடுக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இது கொடுத்து யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தல இருந்து இப்ப நாம் சம்பாதிக்கிறோம்னா, நாம் சம்பாதிக்கிறது பலத்தை கொடுத்து கர்த்தர். நான் சம்பாதிச்சேன் அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன பண்றாரு, அதை நம்ம சம்பாதிக்கிறதை நமக்கு பலத்தை கொடுக்கிறாரு. அதுக்கும் நமக்கு நல்ல வேலையை கொடுத்தார். இந்த வேலையை கொடுத்து யாரு? கர்த்தர். எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை இருந்தும் செய்ய முடியாம உடம்புல சக்தி இல்லாம இருக்கிறாங்க? எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆகி, எத்தனையோ பேர் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாம சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்ய வேண்டிய சக்தியை கொடுத்து, ஏன் அந்த சம்பளத்தையும் தேவன் தான் கொடுக்க, நமக்கு நல்ல வேலையை கொண்டு செட்டில் பண்ண கர்த்தர் தான். இப்படிதான் ஆபேலுக்கு எல்லாமே ஆண்டு கொடுக்கும் போது ஆண்டு சொல்லி, எப்ப எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தாரு, அப்ப ஆண்டு முக்கியம் கொடுக்கணுமே. நான் ஏனோ தானோ கர்த்தரை செய்ய கூடாது. என் வாழ்க்கையில் முதல் டைம் பெஸ்ட் டைம் தேவனுக்கு கொடுக்கணுமே. சும்மா நான் கர்த்தரு கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு நாளுமே முன்னுக்கே வர முடியாது. நீங்கள் உங்க டைமை கர்த்தருக்கு முக்கியமா கொடுக்கணும். நீ கர்த்தர டைமை திருடி உங்களுக்காக சும்மா நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு என்ன பண்றது, ஆபேல் மூலியமா நான் கற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன, இவனுக்கு சில ஆட்கள் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, சும்மா பேருக்கு வருவாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கும் சர்ச்சுக்கு எந்த சம்பந்தமே இல்ல, சும்மா வரணும்பா அவ்வளவுதான். ஒழுங்கா உட்காந்து மெசேஜ் கேட்கறது இல்ல, நல்ல வர்ஷிப் பண்ணும், நல்ல வர்ஷிப் பண்றது இல்ல, சும்மா எதையாவது வேடிக்கை பார்க்கறது, ஒரு பைபிள் வரும்போது அது நோட்ஸ் எடுக்கிறது இல்ல, என்ன சொல்றாங்க புரியுது. நீங்க ஏனாத்தானும் கர்த்தர் சமூகம் இருந்தீங்கன்னா அவரும் உங்க வாழ்க்கை ஏனாத்தானு தான் இருப்பார், தவிர ஒரு நாள் உங்களா வாழ்க்கையில ஜொலிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ இங்க காய் என்ன பண்றானா, ஒரு பயபக்தி இல்ல, கர்த்தரை தேடணும் என்ற உணர்வு இல்ல, ஏதோ ஒண்ணு அப்படின்னு இருக்கிறான். அதனால கர்த்தருடைய கோபம் என்ன பண்ணுது, காயின் மேல வந்தது. அல்லேலூயா. சரி, தெரியும். இப்படி சில காரியங்களே நான் வாழ்க்கையில நாம் தேவனுக்கு கொடுக்க நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். தேவன் கொடுக்க நேரத்துல திருடி தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா அதில் வர பாதிப்பு நீங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். நான் சொல்ல, பைபிள் காயின் ஆபேல் மூலமா பாக்குறோம். ஓகேங்களா? அப்போ நாம் நேரத்தை முதல்ல கொடுக்கிறோம். ரெண்டாவது, ஏனோ தானோ கொடுக்க கூடாது. அது நேரமா இருந்தாலும் சரிதான். சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா சர்ச்சு தான் இருக்கணும். அல்லேலூயா. இதோ மொத்த கான்செப்ட் இங்கதான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணும், எது பண்ணும் அப்படின்னு இந்த சமய தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணீங்கன்னா தேவன் உங்க எதிர்கால வாழ்க்கை அசட்டை பண்ணுவாரு. தேவன், நீங்க கர்த்தருடைய காரியம் உண்மையா இல்லைன்னா உங்களுடைய காரியம் தேவன் உண்மையா இருக்க மாட்டாரு. எதை விதைக்கும் அதே நீங்க அறுப்பீங்க. கர்த்தருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம ஏனாத்தானோ உங்க இஷ்டத்தை பற்றி வாழ்ந்தீங்கன்னா ஆண்டு உங்க காலத்தை ஒன்றும் பெருசா என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். அவரும் உங்க வாழ்க்கை அப்படிதான் இருப்பார்.
அதுல நீங்கள் இங்கு வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா இது முழு தேவனுடையது. தேவனுக்கும் ராயனுடையதே ராயனுக்கு நீங்க என்ன பண்ண கொடுக்கணும். அப்போ கர்த்தருடைய காரியத்தில் நீங்க என்ன பண்ண பயபக்தியை கத்துக்கொள்ளுங்க. இங்க காய் என்ன பண்ணா அப்படி இல்லை. ரெண்டாவது, தன் பெஸ்ட் என்ன பண்ணா தேவனுக்கு என்ன பண்ண கொடுத்தான். யார் கொடுத்தது? காயின் ஆபேலா? ஆபேல். எதை கொடுத்தா? பெஸ்ட கொடுத்தான். ஏன் பெஸ்ட் தரணும்? ஏன் பெஸ்ட் கொடுக்கணும்? அவர் தேவன் பெஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்க கொடுப்பது இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணும்? பெற்றுக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு மாம்பழத்துல நிறைய வித மாம்பழம் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன பழம் இருக்கு மாம்பழத்துல? மல்கோவா இருக்கு, அப்புறம் ருமானி இருக்கு, அப்புறம் பகனப்பள்ளி இருக்குது, அப்புறம் என்னப்பா சொல்லுப்பா, அது ஒத்து மாங்காய் இருக்கு, நீல மாங்காய் இருக்கு, இப்படி நிறைய மாங்காய் இருக்கு. ஓகேங்களா? பங்கனப்பள்ளியுடைய விதையை நீங்க போட்டீங்கன்னா இதுதான் வரும், பங்கனப்பள்ளி தான் வரும். ருமானி என்ன பண்ணாது? வராது. இதுலயே ஜப்பான்ல ஒரு மாம்பழம் இருக்குது, சிவப்பு கலர்ல ஒரு மாம்பழம் இருக்கு. அந்த மாம்பழத்து 1 கிலோ விலையே 1 லட்சம் ரூபாய். அந்த மாம்பழத்து 1 கிலோ ரேட் எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய். அரிதாய் வர்ற அந்த மாம்பழம் அங்க ஜப்பான்ல மட்டும்தான் என்ன பண்ணுதும் விளையும். ஓகேங்களா? அது இங்க இருந்து போட்டு பாக்குறாங்க, வர மாட்டேங்குது. அந்த மண்ணு தான் விளையுது, ரொம்ப இதாக விளையிறது. ஓகேங்களா? இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய். அப்ப அவர் வந்து அந்த ஜப்பான்காரருக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த அந்த மரம் வர்றதுக்கு என்ன பண்ணார் அவரு? அந்த 1 லட்சம் ரூபாய் வர வேண்டிய மாங்காவோட கொட்டையை நம்ம விதைச்சார். அப்ப எதை பெஸ்டா விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன பண்ணுது? மரமாய் வந்து உங்களுக்கு கனியை கொடுக்குது. அப்ப ஏன் ஆண்டு பெஸ்டா சொல்றாருன்னா, நீங்க பெஸ்டா கொடுத்தாதான் தேவன் அது உங்களுக்கு பெஸ்டா கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்க பங்கனப்பள்ளியை விதைச்சிட்டு 1 லட்சம் ரூபாய் மாம்பழம் ஜப்பான்கார விதைச்சானே, அது எதிர்பார்த்து வராது. அல்லேலூயா. நீ சாதாரண விலை கம்மியா இருக்கிற ஒரு மாம்பழத்தை விதைச்சிட்டு விலை அதிகமா இருக்க ஒரு மாங்காய் வரணும், வருமா? வராது. நீ நார்மல் அரிசியை, நார்மல் வந்து பச்சரிசியை விதைச்சிட்டு நீங்க எனக்கு பாஸ்மதி ரைஸ் தான் வேணும் அப்படின்னா வருமா? வராது. அப்ப ஏன் ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்குற சொல்றாருன்னா, உங்களுக்கு பெஸ்ட் வேணும்னா நீ பெஸ்ட் தான் விதைக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நீ பெஸ்ட கொடுக்கும் போது உங்களதை கொடுத்துதான் தேவன் எடுத்து ஆஸ்வதிக்கிறாரு. எதை கொடுக்கிறீங்களோ அது ஆஸ்வதி கொடுக்குதால நீ பெஸ்ட கொடுங்க. நார்மல் சின்ன சின்ன மாங்காய் விலை கம்மியா இருக்கு, மாங்காய் நிறைய விதம் இருக்குது. சேலத்து மாம்பழம் ஒன்று இருக்குது, இமாம் பஸ் தில் பஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் 200 ரூபாய் 250 ரூபா இருக்கும். பகனப்பள்ளியில பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும். நீலன்னு ஒன்று வரும் ஒன்று, அது 50 ரூபா 60 ரூபாய் என்ன பண்ணும், அது கிடைக்கும். நீங்க 50 ரூபா 60 ரூபா வந்து நீல மாம்பழ விதையை விதைச்சிட்டு நீங்க இமாம் பசந்து வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்குமா? அவங்க ஆசை என்ன ஆசை? நல்லா இருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், உயர்ந்திருக்கணும். ஆனா என்ன விதைக்கிறீங்க? நீல மாம்பழத்தை விதைக்கிறீங்க. நீங்கள் வந்து குறைவானதை விதைச்சிட்டு நேர்வன அறுக்க முடியாது. தேவ சமூகத்துல உங்களுடைய டைமை நீங்க என்ன பண்ண செலவு செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. செலவு செய்யாமல் உங்களால வாழ்க்கையில ஜொலிக்க முடியும். நீங்க நிறைய திறமை இருக்கலாம், உங்களுக்கு நிறைய டாலண்ட் இருக்கலாம், நீங்க பெரிய ஆறு, ஆனால் நீங்க தேவ சமூகத்துல உங்க டைமை, வேல்யூவான டைமை விதைக்காமல் உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர்றது கஷ்டம். அல்லேலூயா. இங்க தன் பெஸ்ட் என்ன பண்ணா தேவனுக்கு என்ன பண்ண கொடுத்தான் என்றால் பெஸ்ட திரும்பி பெறுவதற்காக. அல்லேலூயா. கொடுப்பதும் ஒரு ஆராதனை. அல்லேலூயா. கொடுப்பது ஒரு ஆராதனை. நீ வர்ஷிப் பாடுறீங்க, ஒரு டைம் வர்ஷிப் நடத்தணும், வர்ஷிப் ஃபுல் வர்ஷிப் நடத்தணும். வர்ஷிப் நல்லா நடத்திட்டு வர்ஷிப் ஒருத்தர் தான் எடுத்து லீட் பண்ணியிருந்தாரு. இங்க பழைய சர்ச்சில் இருக்கும்போது அவர் லீட் பண்ணியிருந்தாரு. லீட் பண்ண இருக்கும்போது அதெல்லாம் லீட் பண்ணி முடிச்சு எல்லாம் லீட் பண்ணார். லீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காணிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். காணிக்கை எடுக்கணும். அப்போ அவர் சொல்றாரு, காணிக்கை எதுக்கு காணிக்கை எடுக்கணும் அப்படின்னாரு. பாஸ்ட் வந்து சொன்னாரு, யோ நீ வந்து வர்ஷிப் பண்ற, நீ நல்லா வர்ஷிப் பண்ற, நான் காணிக்கை கொடுப்பது வர்ஷிப்புன்னு தெரியாம இருக்குதே, அதுக்கு மூஞ்சி சுழிச்சுக்கிற. நீ தான் வர்ஷிப் எடுத்த, நல்லா வர்ஷிப் எடுத்தான் சரிங்களா? வர்ஷிப் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் காணிக்கை தரலாம் அவன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க முகம் என்ன அவனுக்கு சொல்லிக்குது. ஏன்?
காசு போகுது. அப்படி வாய் விட்டு ஆண்டவர் வர்ஷிப் போட்டதுல பயங்கரம் ஆண்டவரே 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 கத்துற. ஆனா காணிக்கை கொடுக்கும் போது என்ன பண்றது? முகம் என்ன ஆகுது? வாடுது. இது கரெக்டா? தப்பு. ஏனென்றால் நீங்கள் காணிக்கை கொடுப்பது தேவனுக்கு கொடுப்பதும் ஆராதனை தான். அல்லேலூயா. நீங்க இருக்கிறத கஷ்டத்தை கொடுக்குறீங்க. அப்போ நீங்க அதுல காணிக்கை கொடுக்கும் போது உங்க முகம் சுளிக்குது, நல்ல வர்ஷிப் பண்ணும்போது முகம் சிரிக்குதுன்னா உங்களுக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்குது. நீங்க உண்மையாய் கர்த்தர் ஆராதனை நீ ஆராதனை வீரனா இருந்தாலும் நீ உண்மையா கர்த்தர் ஆராதனை செய்யறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீ உங்க சுயத்தை, உங்க திறமைய, உங்களுடைய தாளந்தை வெளியே காமிச்சு 4 பேர்கிட்ட சூப்பரா இருக்கு சொல்றதுக்காக தான் நீ ஆராதிக்க தவிர உண்மையாய் கர்த்தர் ஆராதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. அதனால கொடுப்பதும் ஒரு ஆராதனை மறந்துடாதீங்க. பக்கத்து சொல்ல, கொடுப்பதும் ஒரு ஆராதனை. நல்லா கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கொடுப்பதுன்னு காசு மாத்திரம் இல்ல, சரிங்களா? தேவனுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நீ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஒருத்தர் நீங்க என்ன பண்ணணும்? தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கதா? தப்பு அங்கிட்ட இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. இல்ல மன்னிப்பு கேட்கறதா இருக்கலாம். தவறு உங்ககிட்ட இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்கலாம். இல்ல மன்னிச்சிருப்பா, தெரியாம பண்ணிட்டப்பா, சாரிப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்கலாம். இது ஃபர்ஸ்டா இருக்கணும். கொடுப்பது மாத்திரம் இல்ல, மன்னிப்பு கேட்கறது ஃபர்ஸ்டா இருக்கணும். மன்னிக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் பிறருக்கா ஜெபிக்கிறதுலும் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் சிரிப்பதும் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஒருத்தர் பாக்குறீங்க என்ன பண்ணணும்? சிரிக்கணும். பார்த்து திரும்ப இதுவா இது சரியானது அப்படி நினைச்சது மூஞ்சி அப்படி பார்த்தா அப்படி பார்த்துக்காத மாதிரி போகாம பார்த்து என்ன பண்ணணும்? அவன் சிரிக்கட்டும். முதல்ல நான் ஏன் சிரிக்கணும்? அவன் முதல்ல பிரேசா சொல்லட்டும், நான் ஏன் பிரேசா சொல்லட்டும். அவன் முதல்ல பார்க்கட்டும், நான் அப்படி இல்லை. நீங்க முதல்ல அவங்களை கனப்படுத்துங்க. சிரிக்கிறது யாரும் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். பக்கத்துல சிரிக்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து அழகா இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. சிரிச்சிங்களா? ஓகேங்களா? உண்மையா சிரிச்சாங்கன்னா சும்மா அப்படி சிரிச்சாங்களா? சிரிச்சியாப்பா? ஓகே. அப்போ பக்கத்து பார்த்து சிரிங்க. ஆமேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண? இறங்குங்க, இறங்கி போங்க. ஓகே விடுப்போம், நான் இறங்கி போறேன், விடுப்பா, ஓகே மன்னிச்சுட்டா, விடுப்பா, தப்புன்னு தான்பா அப்படின்னு இறங்கி போங்க. கொடுப்பதுல இது எல்லாமே கொடுக்கறது தான். அல்லேலூயா. கொடுப்பது என்ன இருக்குது? மன்னிப்போம் ஃபர்ஸ்டா நீங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறதுலும் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிறருக்கா ஜெபிக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிரிக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா இருங்க. அதுக்கப்புறம் இறங்குறதுலயும் ஃபர்ஸ்டா இருங்க. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. தேவன் அவனுடைய கனிக்கு தக்கதாக அவனுக்கு பலனை தேவன் உங்களுக்கு அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சமூகம் யாரும் என்ன பண்ணுது? தப்பிக்கவே. ஆமென். அல்லேலூயா. ஓகே. அப்போ திருப்பி காயின் வரலாமா? திருப்பியும் 4வது திருப்பி படிக்கலாமா? 4:4 ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயனுடைய காணிக்கை கர்த்தர் பண்ண அங்கீகரிக்கவில்லை. ஏன்? காயின் கொடுத்தான், ஆனா அதுல என்ன இல்ல? ஒரு நிறைவு இல்லை. என்ன இல்ல? நிறைவு இல்லை. அவர் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய ரட்சகர். அவர்கிட்ட போயிட்டு சும்மா அப்படின்னு செய்ய முடியாது. அவர் எல்லாத்துக்கும் இருதய நினைவெல்லாம் பார்க்கிறவர். ஓகேங்களா? ரெண்டாவது அது இல்ல, ஒரு உயிர் ஓட்டம் இல்லை அவன் கொடுக்கறதுல. அங்க பார்க்கும்போது ஏனோ தானோ கொடுத்த தாயின் கனிகள், நிலத்தின் கனிகள் கர்த்தருக்கு கொடுத்து, அவ்வளவுதான். அதுல ஒரு உயிர் ஓட்டம், ஒரு நன்றி உணர்வு நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். அவர் தெய்வம், அவர் கடவுள், நம்முடைய பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு பார்த்து என்ன பண்ணல. இவன் ஆபேல் கொடுத்த மாதிரி கணக்கு பார்த்து என்ன பண்ணல. பாத்தீங்கன்னா ஆபேல் பாத்தீங்கன்னா கணக்கு பார்க்காம கொடுத்தான். ஆனா காயின் எப்படி பார்த்தோமா? ஒரு கணக்கு பார்த்து ஒரு உயிர் ஓட்டம் இல்லாம என்ன பண்ணா கொடுக்க ஆரம்பிச்சான். 3 பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்புன்னு கொடுக்குறான். திருப்பி படிக்கல பாரு. 3வதுல சில நாள் சென்ற பின்பு காய் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்காக கொண்டு வந்தான். அவ்வளவுதான். ஒரே முடிஞ்சு போச்சு. சும்மா கொண்டு வந்து கொடுத்தான்பா.
சும்மா கொடுத்தாம்பா. அதாவது ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து உபசரிக்க விதத்துல தெரிஞ்சிடும் இவங்க எப்படி நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஏன், அவன் தண்ணி வைக்கிற ஸ்டைல் தெரியும். வந்து என்ன பண்ணுவான், டக்குன்னு வைப்பாங்க. தெரிஞ்சு போச்சு, இவங்க நமக்கு வந்து பிடிக்கல. தண்ணி வச்சு இது என்ன பண்ணும், அப்படியே செதறும் தண்ணிய. சாப்பாடு தான் இந்தா போடு, டப்புன்னு போடு, தட்டு அப்படி அப்படி இந்தா வை. தட்டு வைக்கிற விதத்துலயும் அவங்க செய்யற விதத்துலயும் தெரிஞ்சிடும் இவங்க நமக்கு வந்து பிடிக்கல போல அப்படின்னு. அப்ப ஆண்டவர் கொடுக்கறதுல ஒரு பயபக்தி வேண்டாமா? இந்த காயினுக்கு ஒரு பயபக்தி வேண்டாமா? கடவுள் நம்ம உண்டாக்கினவரு, நம்ம கர்த்தரு, அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஒரு பயபக்தி இல்ல, ஒரு உண்மை இல்ல, ஒரு பாசம் இல்ல கொடுக்கறதுல. அவர்கிட்ட வாங்கி அவர் கொடுக்க போறீங்க. இதுல வந்து என்ன இதெல்லாம் இல்லாம என்ன பண்ணா கொடுத்ததால தேவனுக்கு அது பிடிக்கல. அல்லேலூயா. அப்போ 5வது பாத்தீங்கன்னா அவனுக்கு கோபம் வருது. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் காணிக்கையும் காணி கொடுத்தானா? அவங்க இப்படி வேண்டா வெறுப்புன்னு முக்கியத்துவம் கொடுக்காம ஏனோ தானோன்னு அன்பு இல்லாம சும்மா கடமைக்காக கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்க வேஸ்ட். அது பேசாம எங்க இருந்திருக்கலாம், நிலத்திலே இருந்திருக்கலாம். சொல்லுவாங்களா, இந்த பருத்தி மூட்டை எங்க இருக்கட்டும், இந்த குடோல இருந்த மாதிரி இந்த பருத்தி மூட்டை இந்த காணிக்க குடோல இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ கொடுத்தே வேஸ்ட், இந்த பிரயோஜனமே இல்ல. அப்ப நீ கொடுக்கறதுல உங்க அன்பை நீங்க என்ன பண்றோம், வெளிப்படுத்துறீங்க. நீங்க தேவனுக்கு கொடுக்கறதுல தேவனுடைய அன்பை நீங்க என்ன பண்ண காட்டுறீங்க. அல்லேலூயா, ஆமென். புறஜாதி மக்கள் இதுல வந்து நீங்க கிறிஸ்தவர் மாத்திரம் கொடுத்தால் ஆசிரமம் இல்ல. நீ கொடுப்பது விதைப்பும் கொடுப்பது என்பது ஒரு சட்டம். நீ யாரு கொடுத்தாலுமே அந்த கூட்டம் ஆசிரமாய் மாறும். திருப்பதி பாருங்க, கொட்டுறாங்க, சும்மாவா கிடைக்காம கொட்டுறாங்க, அவன் கொட்டுறான் கிடைக்குது. இது கொடுத்து பெற்றுக்கொள்வது கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லா மதத்துக்கும் என்ன பண்ண வேலை செய்யும். இது வந்து ஒரு யூனிவர்சல்லா. விதைப்பு மாறு, கிறிஸ்தவம் விதைச்சாதான் பயிர் வரும்னு அர்த்தம் இல்ல. யார் விதைச்சா என்ன பண்ணும், பயிர் வரும். யார் வந்து நெல்லை போட்டாலும் நெல் என்ன பண்ணும், அரிசியா வரும். யாரு கரும்பை போட்டாலும் கரும்பு என்ன பண்ணும், வளரும். இது உங்களுக்காக மாத்திரம் எல்லா உலகத்தை எல்லா மக்களும் கொடுக்கப்பட்ட பொதுவான லா என்னன்னா, விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ள அளவும் விதைப்பும் மறுப்பும் மாறாது. நீங்க கொடுத்தால் நீங்க கடவுளா இருக்கலாம், கடவுள் இல்லாம இருக்கலாம், அது சிலையா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், அது விஷயம் இல்லை. நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பெற்றுக்கொள்வது உலகத்துடைய லா. அது எல்லா மத மக்களுக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். திருப்பதியில பாருங்க, கொட்டுறான், என்ன பண்றான், என்ன முடியல, என்ன பண்றான், ஜல்லட போட என்ன பண்றான், ஜல்லிச்சு கட்டுக்கட்டாடி இன்னைக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடின்றான். ஏன் இங்க திருத்தணியை பாருங்க, அங்க எடைக்கடை தங்கோன்றான். பழனியை பாருங்க, அவரு பாவம் ஒண்ணு இல்லாம உட்காந்து நிக்கிறாரு, ஆனா வர காசுலாம் பயங்கரமா வருது. எப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலப்பா, என்ன கோணம் நிக்க பாட்டு வச்சுட்டு நீங்களா இவ்வளோ என்ன பண்ணிட்டு அல்றீங்களப்பா. இப்போ இங்கெல்லாம் இருக்குது. ஏன் இது இவங்களோட பாத்தீங்கன்னா இந்த சேட்டுக்காரங்க பத்தி நல்லா கொடுப்பாங்க. பிசினஸ்ல காரா இருந்தா கூட என்ன பண்ணுவோம், கொடுப்பாங்க நல்லா. அங்க பார்த்து மோர் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மத்தியானம் சாப்பாடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா ரிஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா டெய்லி மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா கொடுக்கிறது அவங்க தெரியும், கொடுத்தா திருப்பி கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு மேல சக்தி ஒண்ணு இருக்குது, ஒரு யூனிவர்சல் பவர் ஒண்ணு இருக்குது. அது என்ன பவர்னு தெரியல அவங்களுக்கு, ஆனா இது ஒரு சக்தி இருக்கு, பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்துல சக்தின்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு என்ன பண்ணும், எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா சக்தி கர்த்தர் தான் அவனுக்கு தெரியாது. ஆனா பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்துல பவர் இருக்கு. நம்ம கொடுக்கும் போது பிரபஞ்சம் திரும்பி கொடுக்கும்ன்ற நினைச்சுக்கிறான். அந்த பிரபஞ்ச சக்தி என்னன்னா கர்த்தர் என்பது அறியாமலே கொடுக்குற அவனுக்கே கர்த்தர் இவ்வளவு கொடுக்கிறாருன்னா, அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி யாரு, அந்த பிரபஞ்சத்தை படைச்சது யாரு, ஒரு யூனிவர்சல் பவரை படைச்சது யாரு, யூனிவர்சல் யாருன்றது கர்த்தர் அறிஞ்ச நம்ம கொடுக்கும் போது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றதுல என்ன இல்ல, கொடுக்கறது இல்ல. ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. அவன் சொல்றான், இது ஒரு சக்தி இருக்குங்க, ஒரு பெரிய சக்தி இருக்கு, யூனிவர்சல் சக்தி இருக்குது, பிரபஞ்சத்தின் சக்தி இருக்குன்றான். நம்ம சொல்றோம் அந்த பிரபஞ்ச சக்தியே கத்தாயா, அவதாயா சக்தி. அதெல்லாம் உனக்கு தெரியுதையா, நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. எனக்கு தெரியல, நான் கொடுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், நான் கொடுக்கிறேன்,
நான் வாங்கிக்கிறேன், நீ கொடுக்காம பெற்றுக்கொள்ள முடியல. இங்க என்ன பண்ணாரு, காயினுடைய காணிக்கையை என்ன பண்ணல, கர்த்தர் பண்ணல, அங்கீகரிக்க இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியல நம்முடைய சோர்ஸ் யாருன்னா கர்த்தர் தான் நம்முடைய சோர்ஸ்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. நம்ம ஆதாரம் யாருன்னு யாரு தெரியல, காயினுக்கு தெரியல. அல்லேலூயா. தேவன் இருக்கிறாரு, தயவு செய்ய என்ன பண்ண அவரு, அவர் வந்து நமக்கு நல்லவர், அவர் நம்ம உதவி செய்வாரு அப்படின்னு நம்ம நமக்கு தெரியல. தேவன் இருக்கிறாரு, நமக்கு ஒரு அறிவு வேணும்னா தேவன் இருக்கிறாரு, நமக்கு தேவன் இருக்கிறாரு. அவர் யாருன்னா தவறு செய்யாத அளவுக்கு ஞானம் உள்ளவர். யார் அவரு? தவறே செய்யாத அளவுக்கு. நீங்க வந்து பயந்துடாதீங்க, ஐயோ என்ன இல்ல, அவர் நமக்கு தேவன் இருக்கிறாரு இல்லையா, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவர் தவறே செய்யாத அளவுக்கு ஞானம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, குற்றம் செய்யாத அளவுக்கு அவர் நல்லவர். யாரு? கர்த்தர், நம்முடைய தேவன். அல்லேலூயா. கைவிட அளவுக்கு அவர் என்ன பலன் உள்ளவர், கைவிட மாட்டார். அந்த அளவுக்கு அவர் பலன் உள்ளவர். ஆமீன். இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சுமா? அந்த ஆபேலுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் காயினுக்கு என்ன பண்ணல, இல்ல. ஆமீன். நம்ம தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தயவுள்ளவர், அவர் ஞானம் உள்ளவர், அவர் குற்றம் செய்யாத அளவுக்கு அவர் நல்லவர், கைவிடாத அளவுக்கு அவர் பொறுமை உள்ளவர். அவருக்கு என்ன பண்ணல, தெரியல. அது மாத்திரமல்ல, அற்புதத்தின் திரும்பக்கோளும் அவருக்கு என்ன பண்ண புரியல. என்னன்னா கொடுக்கும் போதுதான் தேவனை பண்றாரு, மகிமைப்படுகிறாரு, தேவனை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய முதல் ஆதாரம் என்னன்னா தேவன் தான். யோசிச்சிருக்கலாம் ஆபேலு, என்னடா தலையீட்டுல இருக்கிற, தலையீட்டுல கொழுமையான கொடுக்கிறேன், இது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி கிடைக்காதே அப்படின்னு நினைக்கிறான். இது ஆடு மாடுகள், இந்த பணம், இந்த பொருள் எல்லாம் முக்கியம் இல்லப்பா, என்னுடைய சோர்ஸ் கர்த்தர் தான். அல்லேலூயா. தேவன் என்னுடைய சோர்ஸ், அவதான் என்னுடைய நம்பிக்கை. அங்கதான் எனக்கு வருது. உங்க வேலை உங்க நம்பிக்கை இல்ல, கர்த்தர் நம்பிக்கை. உங்களுக்கு வருகிற ஒரு ப்ராஜெக்ட் உங்களோட நம்பிக்கை இல்ல, கர்த்தர் தான் நம்பிக்கை. அல்லேலூயா. தேவன் நம்பிக்கை. அந்த தேவன் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து, ஒரு நபரை கொடுத்து, ஒரு ஆளை கொடுத்து, இப்படி அவருடைய எது நிறைய பிரிஞ்சு நமக்கு நன்மை தரலாம். ஆனால் புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த நபரோ அந்த வேலையோ அந்த கான்ட்ராக்டரோ அந்த வழியோ அந்த வாய்ப்பல்ல, இது எல்லாத்தையும் கொடுக்க கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ். அல்லையா, அவதான் நம்பிக்கை. அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துடைய காரியத்தை பெருசு நினைக்கும். இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவர் கொடுத்தது, நேரம் அவர் கொடுத்தது, அவர் கொடுப்போம். மன்னிப்பு அவர் கொடுத்தது, எனக்கு அவர் கொடுப்போம். அவர் இறங்கினா எனக்கு, நான் அவருக்கு இறங்குவேன். அவர் தான் முதல்ல என்ன பண்ண வந்து என்கிட்ட வந்து ரசித்தாரு. நான் தேடி போல, அவர் தேடி வந்தாரு. நான் மத்தவங்க தேடி போய் அவங்கள மன்னிக்கிறேன். அவதான் என்ன பண்ண, சிரித்த முகத்தோடு என்ன பண்ண, பாவியா இருந்த போது அவதான் சிரித்த முகத்தோடு என்கிட்ட வந்து என் பாவத்தை கழுவி என்னை சேர்த்து கொண்டாரு. இது மாதிரி நான் அவங்களும் அநியாயம் பண்ணவங்க, மற்றவங்களும் மோசமானவங்கள நான் முதல்ல போய் என்ன பண்ண அவங்களோட சிரிச்சு பேசுறேன். இப்படி பேச சோர்ஸ் கர்த்தர் தான், அவர் தான் எனக்கு சோர்ஸ் எல்லாமே. அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தான் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் மேல நம்பிக்கை வைக்கிறது? கர்த்தர் மேல. உங்க வேலையோ உங்க ஓனரோ இதெல்லாம் செகண்டரி தான். உங்களோட படிப்போ செகண்டரி தான். நீங்க செய்கிற ராவு பகல் உழைக்கிற வேலைகள் செகண்டரி தான். எது முக்கியம்னா கர்த்தரே முக்கியம். அல்லேலூயா. சோர்ஸை பிடிச்சி என்ன பண்ணுறது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சு கொள்ளக்கூடாது. எதை பிடிச்சுக்கணும்? கர்த்தரை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வேணும். நீங்க வந்து சும்மா வந்து நம்ம காசு கொடுத்த காசு நேசிப்பாரு, இது இல்ல. காசு எது கொடுக்குறாருன்னா உங்க நேசிப்பின் அடையாளம் தான் பணம். நீங்க இந்த பணம் போனாலும் இது ஆடு போனாலும் இந்த மாடு போனாலும் இது முக்கியம் இல்லப்பா. நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அவதான் முக்கியன்ற நெருக்கம் ரொம்ப அவசியம். நிறைய பேர் கொடுப்பாங்க, ஆனா கர்த்தரை நேசிக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க, கர்த்தரை நல்ல கரெக்டா கொடுப்பாங்க,
ஆனா வந்து கர்த்தர் ஒரு அன்போ, கர்த்தர் இணைஞ்சு வாழ வேண்டும், கர்த்தர் தினந்தோறும் பேசணும், அவரோட ஜெபிக்கணும், அவரோட பண்ண மணிக்கணக்கு ஆண்டு என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த ஒரு நெருக்கம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு உங்க கணவர் வராரு, கணவர் வந்து உங்க என்ன பண்ணாரு, வந்து சம்பளத்தை கரெக்டா தந்துடுறாரு, வீட்டுக்கு சம்பளத்தை கரெக்டா கொடுக்குறாரு. உங்ககிட்ட ஆசையா பேசல, உங்க ஆசையா பழகல, உங்க ஆசையா உங்களோட இல்லைன்னா உங்களுக்கு என்ன, உங்க எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். நான் காசு கொடுத்துறேனே, எனக்கு காசு முக்கியம் இல்லை, எது முக்கியம்? எது முக்கியம்? அன்பு தான் முக்கியம். என்னப்பா எது முக்கியம்? அன்பு தான் முக்கியம். சரிங்களா? அது அங்க முடியாம கஷ்டப்படுகிறேன். நானும் அன்பு வெளிப்படுத்தி பார்க்க வெளிப்படவே மாட்டேங்குது. அப்போ அன்பு தான் முக்கியம். எதை விட? காசை விட. சரிங்களா? அல்லேலூயா, ஆமென். நீங்க வந்து பெருசா ஒன்றும் செய்யாம இருந்தா கூட 4 வார்த்தை அன்பா பேச பண்ணும், அது சரியாயிடும். ஓகேங்களா? ஓகே. அப்போ நாம் தேவனோடு இணைஞ்சு இருக்க வேண்டும், அன்போட பண்ண இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 3வது பார்த்தீங்கன்னா அற்புதத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தேவன்கிட்ட எதிர்பாருங்க. ஆண்டவரே, எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் விசுவாசத்துல வருது. விசுவாசமா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்க. என்ன எதிர்பார்க்கணும்? என்ன எதிர்பார்க்கணும்? தினந்தோறும் அற்புதத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு தேவனுக்கு அற்புதம் செய்வாரு. செய்வாரா? பக்கத்தை பார்த்து கேளு, பக்கத்தை பார்த்து ஆட்டி அற்புதம் செய்வாரு சொல்லிட்டு பக்கத்தை தட்டி சொல்லுப்பா, அற்புதம் செய்வாரு, அற்புதம் செய்வாரு சொன்னீங்களா? அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. சொன்னாங்களா? சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? அது எதிர்பாருங்க. தினந்தோறும் அற்புதத்தை வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்க. அல்லேலூயா. இதுல விசுவாசம். ஆமென். இதுல விசுவாசம் வருது. அற்புதம் நடக்கும், உயிரோடு இருக்கிறாரு, நிச்சயம் உதவி செய்வாரு. அப்போ நாம் கடைசி என்ன பார்க்கணும், அற்புதத்துக்காக விதையுங்க. அல்லேலூயா. கொடுங்க. காயின் ஆபேல் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. காயினும் கொடுத்தா, அந்த காணிக்கை என்ன பண்ணல, அங்கீகரிக்கவில்லை. 2வது பாத்தீங்கன்னா கொடுக்கும் போது அன்புனால கொடுங்க. ஏதோ ஐயோ அப்படி கொடுக்கும் போது ஐயோ போகுதே அப்படின்னு கொடுக்காம, என் தேவனுக்காக நான் கொடுக்கிறேன், என் கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அன்பினால ஒரு நெருக்கத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கொடுக்க ஆரம்பிக்க. 3வது தினந்தும் அற்புதத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணாரு, அவங்க எதிர்பார்த்தான், அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. நீங்களும் என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்க. இப்போ நான் படிக்கலாமா? அத ரோமர் 1 எபிரேயர் 11. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் இப்படி விசுவாசி தேவனை விசுவாசிக்கணும், அவர் நம்ம கொடுக்கிறான்னு விசுவாசிக்கணும், அவர் நன்மை செய்ய விசுவாசிக்கணும். ஓகே. விசுவாசத்துக்கு நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமென். காணிக்கை வரல, என்ன வருது இங்க, பலின்னு வருது. ஏன் சொன்ன போது உங்களுக்கு ஏன் வந்து பலிதான் உங்களுக்கு தெரியும்னா, இங்க போட்டிருக்கு பலிதான் போட்டு, காணிக்கைன்னு போடல, பலின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் யார் நீதிமான் ஆனான்? ஆபேலா காயினா? ஆபேல். சூப்பர். ஆபேல் நீதிமான். எதனால? கொடுக்குதான். சூப்பர். இப்பதான் கரெக்டா இவ்வளவு கேட்டீங்க, கரெக்டா சொன்னா பாருங்க. இவ்வளோ கேட்டு கஷ்டம் விட்டீங்க. எதுல? கொடுக்கிறதுனால கண்டுபிடிக்க நீதிமான். அல்லேலூயா. அவன் கொடுக்கிறதுனால என்ன கண்டுபிடிச்சான்? நீதிமான் என்று சாட்சி. அவன் வாழ்க்கை பத்தி போடல, எதுதான் போட்டிருக்கு? கொடுக்கறது பத்தி தான் போட்டிருக்கு. அந்த கொடுக்கறத வச்சு நீங்க சொல்லிடலாம், நீ நீதிமானா நீதிமான் இல்லையான்னு. நான் நீதிமான் தான். எவ்வளவு கொடுக்குறீங்க? எவ்வளவு மன்னிக்கிறீங்க? எவ்வளவு இறங்கி போறீங்க? எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்க? எவ்வளவு சிரிக்கிறீங்க? மனசுக்குள்ள எவ்வளவு கசப்பு இருக்குதா? இதை வைத்தான் நீதிமான் இருக்குது. எதை கொடுக்குறீங்க, அது முக்கியம். ஓகே, நீதிமான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இன்னும் நான் இவ்வளவு சொல்றேன், ஆனா காயின் ஆபேல் வந்து சொல்லும் போது இதெல்லாம் சொல்லல. அந்த கொடுக்கிறது மட்டும்தான் காயின் வந்து பேசுறாரு. அதை வைத்தே தேவன் கண்டுபிடிச்சாரு, இவன் நீதிமானா நீதிமான் இல்லையான்னு.
நீ கொடுக்க அளவை வைத்து கண்டுபிடித்து விடலாம் நீதிமானா நீதிமான் இல்லையா என்று. பக்கத்துல சொல்லுங்க, நீ கொடுக்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீதிமானா நீதிமா இல்லையா. கொடுக்கும் போதே கை உங்களுக்கு வந்து அப்படியே இழுக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். கொடுக்கும் போது உற்சாகமாய் கொடுத்தீங்கன்னா ஓகே நீதிமா நீங்க சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் கரெக்டா தெரியும். நீ சில கொடுக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த உண்மையா கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு. கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த பச்சை கிளியெல்லாம் பிடிச்சி இந்த இது ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க, கையில வந்து ஒரு வேர்க்கல்ல உடச்சி வச்சிருப்பான் கையில. இந்த கூண்டுல இருந்து தெரியும் அவனுக்கு, கூண்டுல இருந்து என்ன பண்ணுவான், கிளியை திறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன வேர்க்கடலையே அவன் மறைச்சிட்டு அப்படின்னா அது போட்டுனே இருக்கும். அவனுக்கு தெரியும் எந்த காடு எதுலன்னு தெரியும் அவனுக்கு. அந்த இவன் மூஞ்ச பார்ப்பான், இவன் திருட்டு மூஞ்சா இருக்குது, இந்த மூஞ்சிக்கு இந்த காடு தான் கரெக்ட், இல்ல யூத் பையனா இருக்கிறான் இவனுக்கு தான் கரெக்ட், இவன் இப்படி இருக்கிறான், இது அவன் மூஞ்சி கண்டுபிடிச்சிருவான். அது என்ன காடும் தெரியும். அந்த அந்த கிளிகிட்ட அந்த வேர்க்கடலை உடைச்சு வேர்க்கடலையே மறைச்சு வச்சு வரைக்கும் அது போட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ அவனுக்கு வேண்டிய காடு வருதோ அப்ப என்ன பண்ணுவான், அதை என்ன பண்ணுவான், அப்படியே வேர்க்கடலை கொடுக்கும் என்ன பண்ணுவோம், அதை போட்டுட்டு வேர்க்கடலை வாங்கிட்டு உள்ள போயிடும். அதே மாதிரிதான் நீங்க ஆண்டு இப்படியே கொடுத்து கிளியும் பச்சை கிளி மாதிரி கொடுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, அது வேலை செய்யாது. நான் என்ன பண்ண பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம், பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டேன், இப்ப விடுறா, அது கிளி போட்டுக்கிட்டே இருக்கு தவிர என்ன பண்ணுது, கொடுக்க மாட்டுது. சார் விட்டுருங்க சார், ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா கண்டுபிடிச்சிட்டேன், இதான் பழப்பு சார், சொல்லிக் கொடுக்காதீங்க சார் இல்லாட்டினா. அப்போ அங்க அது மாதிரி நீங்க என்ன பண்ண அப்படியே காட்டிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க ஆண்டு கொடுக்கும் போது உற்சாகமாய் அது இதுல போட்டிருக்கோம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். கொரிந்தியரா? ஓகே, 2 கொரிந்தியர் 9:7, 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமா கொடுக்காதீங்க, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, அடுத்து அப்படி 2 படிக்கலாமா? 8-9 படிக்கலாமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் இருக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனமே போதும் உங்களுக்கு. ஆமென். நீங்க சம்பாதிக்கிறதுல சம்பாதியத்துக்குள்ளேயே உங்க விதை இருக்குதா? நீங்க மொத்தத்தையும் நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்க விதையும் நீங்க என்ன பண்றீங்க, செலவு செஞ்சிருங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. அப்பா நீ வந்து விதைச்சு நீ அறுவடை பண்ணோன்னா நான் விதைச்சு அறுவடை பண்ணது தரேன். நீ சாப்பாடு மட்டும் போதுன்னா சாப்பிட்டுக்கோ. ஆனா என்ன இருக்கு உனக்கு வாழ்க்கையில பெருக்கம் இருக்கதான் போட்டிருக்கு. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறேன், விதைக்கு ஆசைப்படுறேன் ஆண்டு, கத்தர் கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா உனக்கு விதை ஆண்டு கொடுக்குறாராம். நான் விதைக்க ஆசை இல்லைங்க, எனக்கு புதுசா போதுன்னா உங்களுக்கு சாப்பாடு தருகிறாரு. 3வது உங்களுக்கு விதையை அளித்து யார் பெருகுவாங்க அப்படின்னா யார் விதையை விதைக்கிறாங்களோ அவங்க தான் பெருக முடியும், கொடுக்கிறவர்களால் தான் பெருக முடியும். ஆபேல் கொடுத்து பெருகினான். அல்லேலூயா. இங்க அதை பெருக பண்ணினார். உங்கள் நீதி, யார் நீதி? கொடுக்கிறவருடைய நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். நீங்க இல்லைங்க எனக்கு வந்து வர்த்திக்கணும் நாங்க சாப்பிட்டா போதுங்க அப்படின்னா நீ அன்றாட காட்சி மாதிரி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுதான் போக வேண்டியதான். ரெண்டுமே யார்கிட்ட இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படிங்க என்ன பண்ணலாம், வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் விசுவாசித்து நீதிமானாகிய என்ன பண்ணுறது, ஆபேல மாதிரி கர்த்தர் சமூகத்துல மேன்மையானதை கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இது விசுவாசம் ஆரம்பமாவது கொஞ்சமா ஒவ்வொரு விஷயம் அப்படியே சூடு பிடிச்சு அப்படியே என்ன பண்ணும், அப்படியே உங்க வாழ்க்கையில
பெருக்க நிலைமைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, போவீங்க. ஓகேங்களா? அல்லேலூயா. தேவராஜ்யம் முதல்ல சாப்டர் அது நீங்க படிக்கும் புரியும் உங்களுக்கு. தேவராஜ்யம் உங்க மைண்ட்ல இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன், நான் நினைப்ப மாட்டேன். எந்த பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூட அணுகாதுன்னு. ஓகே. ரெண்டாவது, நான் அடுத்து விசுவாசத்துல நீங்க வல்லவர்களாக மாற வேண்டும். நீ முதல்ல விசுவாசிக்கு பேசிக் இது. விசுவாசத்துல கொடுப்பு என்பது முதல்ல பேசிக். இங்கதான் ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் அதிகம் நிறைய நோவா வருவாரு, ஆபிரகாம் நிறைய வருவாரு. ஆனா முதல்ல விசுவாசிக்கிற எல்கேஜில ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் சொல்ற மாதிரி விசுவாசத்துல கிறிஸ்துவத்துல முதல்ல பேசிக் என்னன்னா நீங்க கொடுப்பது. அதுக்கப்புறம் நிறைய விசுவாச பட்டியல ஏகப்பட்ட இருக்கும், வேற வாரிகளை பார்க்கலாம். இந்த பேசிக் இல்லாம உங்களால அடுத்த சாப்டருக்கு உங்களால போக முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. இதுதான் பேசிக். எது கொடுக்கறது தான் பேசிக்கே. நீங்க கொடுக்காம அடுத்த இதுக்கு அடுத்தலாம் டஃபா இருக்கும். நீங்க இதை கொடுக்கவே கஷ்டம். இன்னும் அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன் பிள்ளையே கொடுப்பான். நீ காசை கொடுக்கறதே யோசிக்கிறனா பிள்ளையே கொடுக்குற லெவலுக்கு எப்ப போவ? பேசிக் லெவல்லயே தட்டு மூட்டான்னு இருக்கும். ஆபிரகாம் பார்த்தா தன் பிள்ளையே என்ன பண்றாரு, அவரு கொடுக்கிறாரு விசுவாசத்தினால. ஓகேங்களா? அதனால நம்ம இங்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்ம நல்லா எழுந்திக்கலாமா? நம்ம ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறவர்கள் எல்லாம் எழுந்து நிக்கலாம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது ஒரு சடங்காசார் நிகழ்ச்சி அல்ல. தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்துக்கிறார். ஏன் உங்களோட எதிர்பார்க்கிறார்னா, தேவன் கொடுத்துக்கிறார். தேவன் கொடுக்காம உங்களோட எதிர்பார்க்கல. நீங்க சில விஷயத்துல சில காரியங்கள் நீங்க பணத்தை கொடுக்கலாம், சில பொருளை கொடுக்கலாம், எல்லாம் கூட. ஆனா தேவன் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துக்கிறாரு. அதுக்கு நிகராக அதை வச்சு பார்க்கும்போது நீங்க கொடுப்பு எல்லாமே கால் தூசுக்கு தூரம் சமமாக மாறாது. என்றால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் தமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எல்லோரும் பயபக்தியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவுக்கு நேராக கடந்து வந்தவர்கள் எல்லாரும் நிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் காட்டு கொடுக்க அன்று ஒரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுக என்னுடைய சரீரமா இருக்குது என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுக என்னுடைய இரத்தமா இருக்குது என்று சொன்னார். என் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தையும் என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த திராட்சத்தையும் புசிர்கள் நியாயத்தீர்ப்பு அடைய மாட்டார்கள், கடைசி நாட்களில் அவரோடு எடுப்புன்னு சொல்லியிருக்கிறார். ஆம். ஆனால் சிலர் அபாத்திராய் பங்கு பெற்று மருந்து போனார்கள். நம்ம அப்படி இல்லாதபடிக்கு இந்த சமயத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கும்படியா தேவனுடைய கெஞ்சுவோம். ஆம். தேவன் இதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிறார்னா, தன் ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. ஆம். அவன் அன்பு முன்பாக நாம் செய்ய எந்த காரியம் ஒன்றும் இல்லை. தகப்பனே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. சில துணிகரமான பாவத்தை செய்து, சில துணிகரமான காரியங்களை செய்து, ஆதி காலத்தில் அப்போஸ்தல காலத்துல சில அபாத்திர பங்கு பெற்று மரித்தார்கள். ஆனால் அநேகர் தேவ சமூகத்தில் தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி அநேகர் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஜீவன் உண்டாயிற்று. அநேக வாழ்க்கை மாறியது, அநேக வியாதிகள் மாறியது, அநேக கஷ்டங்கள் மாறியது. இயேசு ரத்தத்தை அவர் புசிக்கும் போது அநேக நோய்கள் மாறியது, பேய்கள் ஓடியது. தகப்பனே, இந்த காலை பொழுதுல அந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவனே, உங்களுடைய பிரசனம் எங்களுக்காக ஆண்டரப்பா சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சிந்தப்படுகிற ஆண்டரப்பா உங்களுடைய சரீரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி உணர்வோடு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், நம்ம பாடல பாடலாம். அப்போது எல்ட்ரஸ் அந்த கொடுப்பாங்க, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், நாம் பாடம் பாடலாம். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கன்னத்திலவன்
ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை ஆடப்போகின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை ஆடப்போகிறான். ஏறுகின்றான் தள்ளாடி தவழ்ந்து காலை போலே. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுக்கு அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே. உம்முடைய முதுகு உழுது நிலத்தை போல மாறினது ஆண்டவரே. அவர் முதுகுல அடித்த அடியில முதுகெலும்பே தெரிகிற அளவுக்கு, முதுகுல தசை இல்லாமல் முதுகெலும்பே தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பாடுகள் பட்டீர் ஆண்டவரே. யாருக்காக? எங்களுக்காக தான்ப்பா. எங்களை பாவத்திற்காக நீ அடிக்கப்பட்டீர், எங்களை அக்கிரமத்திற்காக நீ நொறுக்கப்பட்டு எங்களை மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு வந்தது ஆண்டவரே. அப்பனே, எங்களை மன்னிப்பீராக, எங்களை பாவங்களை மன்னிப்பீராக, என் மீறுதலை மன்னிப்பீராக, எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக, எங்களோட கசப்புகளை மன்னிப்பீராகப்பா. எங்களை பொறாமை எண்ணங்களை மன்னிப்பீராக, எங்கள் கோபங்களை மன்னிப்பீராக, எரிச்சலை மன்னிப்பீராக. தகப்பனே, நாங்க செய்யற தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்க மன்னிங்கப்பா. தகப்பனே, சமயத்தில் ஆண்டவர் நினைவு கூறுகிறோம். உமக்காக பிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்தாலும் பிக்கப்பட வேண்டிய தவிர ஒரு நாள் விட்டு போக மாட்டாண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த சமயத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஆண்டவரே, நாங்க பிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்தாலும் பிக்கப்படுவதை தவிர ஒரு நாள் விட்டு போக மாட்டப்பா. இந்த உணர்வோடு எல்லாம் சேதனை பண்ணலாம். அப்பத்தை நான் புசிக்கலாம். தகப்பனே, ரத்தம் ஆண்டவர் எங்களுக்காக சிந்தி பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தவரை சிந்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரா, எருசலேம் வீதியிலே ஆண்டவரப்பா ஒரு ரத்தம் அப்படியே ஊற்றப்பட்டு தகப்பனே சிலுவையில கடைசி சொட்டு ரத்தவரை ஆண்டவரப்பா சிந்தி எங்களுக்காக ஜீவனை விட்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை வந்தாலும் ரத்த சிந்தவனை தவிர ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டாப்பா. உன் அன்புக்கு உண்மையா இருப்பேன். உன் அன்புக்கு ஆண்டவரப்பா உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. தகப்பனே, என்னை விரும்பாத எந்த ஒரு பாவத்தினை செய்ய மாட்டாப்பா. உன் அப்பா அனைவரது அன்பா இருப்பாண்டவரே. அன்பாய் பேசுவேன் தகப்பனே. யாவருக்கும் ஆண்டவரப்பா உன் நாமத்தை சொல்லுவோம் அப்பா, உன் அன்பை சொல்லுவோம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை நல்வார்த்தை ஆண்டவரப்பா அடக்கி வைக்க மாட்டேன் ஆண்டவரே. தகப்பனே, விசுவாசமா மற்றவங்க சொல்லுவோம் ஆண்டவரே. என் உணர்வோடு தகப்பனே, நீர் எங்களுக்காக ஆண்டவரப்பா ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தி மூலமா சுவிசேஷம் எங்களுக்கு கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. அந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை நாங்க அடக்கி வைக்க கூட ஆண்டவரே. அநேகருக்கு சொல்ல நாங்க இந்த சமயத்துல ஆண்டவரப்பா உறுதி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேறு வார்த்தைக்குள்ள ஒரு ஆத்மாவாத ஆண்டவரப்பா உன் அன்பை ஆண்டவரப்பா சொல்லி சபைக்கு அழைத்து கொண்டு வருவோம் ஆண்டவரே. உன் அன்பு ஒரு நாள் நான் துரோகம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. தகப்பனே, உண்மையா இருப்பேன் என்று வாக்கு சொன்னவர்களாக எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், நாம் மனதை பானம் பண்ணலாம். அப்பா நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல அப்படியே தேங்க்ஸ் பண்ணலாமா? ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரப்பா பிக்கப்பட்டீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு அடிக்கப்பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரப்பா. தகப்பனே, எங்கள் நீதிமானாக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு பலியானீரே ஆண்டவரப்பா. எங்களை பரிசுத்தமானாய் மாற்றுவதற்காக எங்களுக்காக நீ பாவமானீரே, உமக்கு நன்றி. எங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றுவதற்காக எங்களுக்கு நீ தரித்ததானீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனை நாங்களை வாழ வைப்பதற்காக நீ உலகத்தில் ஆண்டவரை வந்து எங்களுக்காக அடிக்கப்பட வேண்டிய அடிகளை நீர் வாங்கி கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையா இருப்பப்பா. எல்லாம் சொல்ல, ஆண்டவர் உண்மையா இருப்பாப்பா. ஆண்டவர் உண்மையா இருப்பாண்டவரே. ஆண்டவர் அடி சுடலை பின்பற்றி நடப்பாண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரப்பா கொடுக்குறதுல உற்சாகமாய் கொடுப்பாப்பா. மன்னிக்கிறது முதலாவது இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரப்பா ஸ்மைல் பண்ண சிரிப்பு முதலாவதாக இருப்பாண்டவரே. மற்ற இறங்குவதில் முதலாவதாக இருப்போம் ஆண்டவரே. உமக்கு கொடுக்க நேரத்தை உமக்கு கொடுப்பாண்டவரே. ஒரு நாள் திருட மாட்டாப்பா.
அந்த நன்றி உணர்வோடு ஒப்பு கொடுக்கிறாய், என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா பொல்லாப்புகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதுகின மகிமையில உமக்கே செலுத்துறேன். நசனா இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியும் இன்று கொண்டு சதாக்கள் நம்மோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.